ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கும் பொழுது அவருடைய கிருபைகள் மாறாதவைகளாய் இருக்கின்றபடியினாலே உங்களையும் என்னையும் இம்மட்டுமாய் அவருடைய கிருபைகள் தாமே வழிநடத்தி வந்திருக்கின்றது. இந்த நாளிலும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கும் பொழுது இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக அவருடைய வழிநடத்துதல் தாமே நம்மை வழிநடத்தக்கூடியதாய் காணப்படட்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் உங்களை ஆசீர்வதித்து இந்த சிறிய செய்தியின் நிமித்தமாக உங்களோடு கூட நான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பராமரிப்பையும் அவர் நம்மை எப்படியாக வழி நடத்துகிறார் என்பதையும் உங்களோடு கூட இந்த சில நாட்களாக பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த நாளிலும் கூட ஏசாயா 46வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஐசியா சாப்டர் 46 verse 3. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதல், தாயின் வயிற்றிலே உற்பத்தியான நாள் முதல் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து வழி நடத்துகின்ற தேவன் எவராக இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால், இப்படிப்பட்ட தேவனாகிய அவர்தாமே ஒரு நாள் மாத்திரம் இதை செய்யாதபடிக்கு எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர் நம்மை இப்படியாக வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்மை ஏந்தி கொள்ளுகின்றார், நம்மை சுமந்து கொள்ளுகின்றார், நம்மை வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகையினால இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுதும் கூட இந்த தேவனுடைய கரத்திலே நம்முடைய நாளை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் கடந்து செல்ல போகின்றோம். இந்த தேவன் தாமே நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் நம்மை ஏந்தி சுமந்து வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஏன் கலங்குகின்றாய் மகனே, மகளே? அவருடைய கரத்துல உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன்னை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளை நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவன் எல்லா கிருபைகளையும் எல்லா இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்கி உங்களை வழிநடத்த போகின்றார். இந்த ஒரு நம்பிக்கையின் நிச்சயத்தோடு தானே இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.